எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீடியோவில் டிவிகே ப்ரொபகேண்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசணும். ரூட் மாஃபியா, வாட்ஸ்அப் குரூப்பு, பிஆர் லைனு, எம்எல்எம் மார்க்கெட்டிங், ஃபோன் மார்க்கெட்டிங், ரீல்ஸ் நியூஸு, இன்ஸ்டா நியூஸுங்கிறத பற்றி எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பேச போகிறோம்னா மீடியா ப்ரொபகேண்டா. ஸோ மீடியா ப்ரொபகேண்டா எப்படி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியை அழிச்சுதுன்னு சொல்கிறது மூலம் ஸ்லோவாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம நாம் தமிழர் கட்சி தடவை தொடங்கி 1.1% ஓட் பர்சன்டேஜ் வாங்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் மீடியா நம்மளை காட்டினதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டோம் அப்படின்னா கார்பரேட்டு வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம உடைச்சிருவோம். அப்போ கார்பரேட்டுக்கு உண்டான வேலை இருக்காது, தெலுங்கர்களுக்கு உண்டான வேலை இருக்காது, மற்ற யாருக்குமே உண்டான வேலை இருக்காது. ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் கார்பரேட்டுகள் கண்டிப்பாக நம்மளை அமுக்க தான் செய்வாங்க. ஸோ இதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷன்லையுமே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மரம் எதுக்கு தேவை, காற்று எதுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு நார்மல் சயின்ஸ். ஆனால் அது சிச்சுவேஷனில் வரும்போது தான் அது எவ்வளோ தூரத்துக்கு இம்பேக்ட் இருக்குங்கிறத யாருமே சொல்லி கொடுக்கல அந்த மக்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ பிள்ளைகள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஓட்டாக போட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் துட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தண்ணீர் மாநாடோ இல்லை மரங்களின் மாநாடு போடும்போது இந்த எல்லா மீடியாக்களும் எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் வார் நடந்ததை அதை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டிபேட் மரங்களின் மாநாடை பற்றி தானே பேசணும். மரங்கள் எதுக்கு அவசியம் அப்படிங்கிறது. நமக்கு காற்று தேவை, ஆக்சிஜன் இல்லைன்னா வளர முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், சைனாவில் ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பொல்யூஷன் ஆகும்போது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மரங்களோட வீடுகளோடு சேர்ந்து மரங்களையும் வளர்க்கணும், அந்த செடி கொடிகளெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் போய் தான் அவங்க இப்போ ஓரளவுக்கு வளர்த்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸ்லையும் அதே மாதிரி தான். எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அப்படி தான் இருக்குது. ஏர் பொல்யூஷனுக்கு அவங்க வெரி ஸ்ட்ரிக்ட் அண்டு கார்பன் டை ஆக்சைடுடைய ரிடக்ஷனை ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்வைரன்மெண்ட்டோடு சேர்ந்து தான் வாழ்வாங்க. தண்ணி அடிப்பாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் யாருக்குமே வயிறு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு வாக்கிங் ஏரியா அல்லது பார்க்கிங் ஏரியா அல்லது பார்க்கு, எல்லாம் ஜாகிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. நமக்கு தேவை சினிமாவை விட்டா மீடியா, இன்ஸ்டா, ரீல்ஸு அல்லது பிரபலங்களை பார்த்து பிக் பாஸை பார்த்து வளர்றது. மக்களை அறிவு சார்ந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணலை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனுடைய மேனிஃபெஸ்டோ, நம்ம என்டிகேனுடைய மேனிஃபெஸ்டோவை பார்க்கும்போது அதில் டிபேட் நடத்தணும். இன்னொன்று, நம்மளுடைய என்டிகே ஊடகங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் அவங்களாவது இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு இல்லை மக்களை கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு சொல்கிறாரே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு போகணும். மக்களுக்கு எதுவுமே தெரியல. லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெடியாக ஆக்சுவலாக இந்த 2026 எலெக்ஷனில் அண்ணன் தான் 108 சீட்டை ஜெயிச்சு அல்லது 110 சீட்டை ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்கணும். ஆனால் அப்படியே தடம் மாறிடுச்சு. இதுதான் வேதனையாக இருக்குது. ஸோ மீடியா ப்ரொபகேண்டா எப்படி இருக்குது அப்படின்னா, யார் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு அவன் வேலை செய்வான். இன்னொன்று, நம்ம கார்பரேட்டுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு இதை கட்டமைச்சிட்டாங்க. அப்போ கார்பரேட் நம்மளை வரவிட மாட்டான். நம்ம அதை தான் இப்போ மாற்றணும். எப்படின்னா, எப்பா நீ கார்பரேட் நீ இரு, ஆனால் நான் மக்களை ஓன்ட்டிருந்து திசை திருப்பிடுவேன், செல்ஃப் சஸ்டைண்டாக மாறிடுவேன். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அழகாக சொல்லி கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஏன் காற்று அவசியம், ஏன் தண்ணீர் அவசியம். இன்னும் 5 வருஷத்தில் உங்கள் ஏர் பொல்யூஷன் அப்படி கேவலமாக இருக்கும். கொரோனா சமயத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, போய் சாப்பாடை தான் வாங்கினாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் லாக்டவுன் அப்படின்னு அறிவிக்கும் போது கடையில் எல்லா ரீட்டைல் ஸ்டோரில் இருக்கிற எந்த கடையிலையும் அரிசி சாமானோ இல்லை எங்கேயுமே இல்லை, எல்லாமே தட்டுப்பாடாயிருச்சு. அப்போ எல்லாரும் மக்கள் சாப்பாடு தானே போய் வாங்குறாங்க. அப்போ போய் இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு அந்த போதையில் இருந்துட்டாங்க.
ஸோ அப்போ இந்த 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 மாதிரி இன்னும் ஒரு 4 வருஷத்தில் ஒரு தேர்ட் வேர்ல்டு வாரே வந்துருச்சு. இஸ்ரேல் வந்து அந்த டாம் ஆஃப் ராக்கை அடிச்சிட்டான். தேர்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு அப்படின்னா யார் சாப்பாடு கொடுப்பா நமக்கு? அப்போ இந்த இடத்துல செல்ஃப் சஸ்டைன்ட் அக்ரிகல்ச்சர் யார் வச்சிருக்கானோ அவன் மத்தம் தான் சாப்பிட முடியும். நம்ம மிஞ்சி போனால் நம்ம பணத்தை வச்சுட்டு 1 மாதம் சாப்பாடு வாங்கலாமா? நம்ம சேமித்து வைக்கலாமா? அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எங்கே போவோம்? இந்த இதை மீடியா வந்து ப்ரொபகேண்டா பண்ணலை. அதனால தான் இந்த தடவை நம்ம ஒரு வீழ்ச்சியை அடைஞ்சிட்டோம். இதை தயவு செய்து என்டிகே கேடர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அல்லது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் அந்தந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து 2031 அண்ணனை கண்டிப்பாக சிஎம் ஆக்குறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுவோம். நன்றி.